இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக சாம்பார் ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் எந்த ஒரு காய்கறிகளும் சேர்க்காமல் ரொம்பவே டேஸ்டியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு குக்கரில் பார்த்திங்கன்னா 150 கிராம் மசூர் பருப்பு பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன். அதாவது மசூர் தால் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த பருப்பை பார்த்திங்கன்னா 150 கிராம் எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இப்போ குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 4 பச்சை மிளகா, நல்லா பெரிய பெரிய பச்சை மிளகாவாக 4 எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கிட்டு மீதி ஒரு பாதி வெங்காயத்தை பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது சேர்த்துக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துடுறேன். 2 பெரிய தக்காளி பழத்தை இது போல் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்தால் போதும். இது போல் பருப்பு நல்லா வெந்து வந்துடும். இப்போது மத்து வச்சு நல்லா பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கிறேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு 2 துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போதே பூண்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ அரைச்சி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா நைஸாக தேங்காவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இந்த குக்கரை வச்சுட்டு கடைஞ்சி வச்சுருக்கிற இந்த பருப்பில் பார்த்திங்கன்னா அரைச்சிருக்கிற இந்த தேங்காய் விதை சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணியை சேர்த்து அலசி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணியை சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதும். சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சூப்பராக நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது சாம்பார் பார்த்திங்கன்னா தாளித்து சேர்த்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 வரமிளகாவை இது போல் சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்துட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த இந்த பாதி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறம் கொதிச்சிட்ருக்கிற இந்த சாம்பாரில் பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பை சேர்த்துட்டு கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பிளேட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். நல்லா கமகமன்னு சாம்பார் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். எந்த ஒரு காய்கறிகளுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக பார்த்திங்கன்னா இது போல் சாம்பார் நீங்கள் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு கரண்டி சாதம் சாப்பிட்றவங்க கூட 2-3 கரண்டி சாதம் போட்டு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் தேங்காயெல்லாம் அரைச்சி சாம்பார் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.